பாருங்கள். இனி ஆனாவின் மிகுதி எழுத்துக்களை ஒருக்கா வாசிப்போம். பாருங்க, ஆனாவில அம்மன், அ உம் ம இன், அம்மன். திரும்ப பாருங்கள், அ உம் ம இன், அம்மன். அம்மன் ஒரு தெய்வம். அம்மன் கோயில் தேர் அழகு என்று சொல்லி சொல்றாங்களோ. அம்மன் என்று சொல்றது ஒரு பெண் தெய்வம். அ டு கு, அடுக்கு. அடுக்கு என்று சொன்னா என்ன? பொருட்களை வீட்டில அம்மா அப்பாவும் என்ன சொல்லுவா? அடுக்கி அடுக்கி வையுங்கள், அழகாக அடுக்கி வையுங்கள், கோப்பிகளை அடுக்கி வையுங்கள், புத்தகங்களை அடுக்கி வையுங்கள் என்று சொல்லுவா. அதாவது அடுக்கு மாடி, அடுக்கடுக்கா வீடுகள் இருக்கிறதால அடுக்கு மாடி தொடரண்டும் சொல்லுவோம். அதுதான் அடுக்கு. அ மு த உம், அமுதம். அ மு த உம், அமுதம். அமுதம் என்று சொன்னால் என்ன? மிகவும் சுவையுள்ள உணவு, சுவையுள்ள பானம், சுவையுள்ள உணவுகளை அமுதம் என்று சொல்லுவோம். நல்ல அமுதமாயிருந்தது இன்றைக்கு உணவு, அம்மாண்டே சமைச்சது நல்ல அமுதமாக இருந்ததுன்னா மிகவும் சுவையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அ தி ப இர், அதிபர். அ தி ப இர், அதிபர். அதிபர் என்று சொன்னா யாரு? பாடசாலையின் தலைவர். பாடசாலையின் தலைவரை நாங்க அதிபர் என்று சொல்லுவோம். குடும்பத்தின் தலைவர் யாரு? அப்பா. எங்களோட குடும்ப தலைவன் அப்பா என்ற மாதிரி பாடசாலையின் தலைவர் அதிபர். அடுத்தது பாருங்கள், அ இன் ந உம், அன்னம். அ இன் ந உம், அன்னம். அன்னம் என்று சொன்னால் ரெண்டு அர்த்தம் உடையது. அன்னம் என்று சொன்னா சோறு, நாங்க சாப்பிடுற அன்னம். எங்களோட சோற அன்னம் என்றும் ஒரு பெயர் இருக்கு. அடுத்தது அன்னம் என்றது ஒரு பறவை, அன்னப்பறவை. தாரா வாத்துகளை போல அதே இனத்தை சேர்ந்த ஒரு அழகான பறவை. நடையிலேயே பெண்களை மிஞ்சிய ஒரு அழகான பறவை என்று சொல்லுவாங்க. அன்ன நடை போட்டு வருகிறோம்னு சொல்லி கதைக்கிறவை பார்த்துனீங்களா? அன்னம், அது அன்னம் ஒரு பறவை. அ நீ இல், அணில். அ நீ இல், அணில். அணில் தெரியும் தானே உங்களுக்கு? அணில். அ இன்பு, அன்பு. அ இன்பு, அன்பு. அம்மாவில நீங்கள் அன்பு, அம்மாவும் உங்களில் நிறைய அன்பு. அ க இத்தி, அகத்தி. அ க இத்தி, அகத்தி. அகத்தி வந்து ஒரு கீரை, கீரை இனம். அகத்தி கீரை என்று சொல்லுவோம். அகத்தி இலை சமைக்கிறதுக்கு பாவிக்கிறவர்கள், பால் சுதி வச்சு சாப்பிடுகிறவர்கள். அ மை தி, அமைதி. அ மை தி, அமைதி. எங்க அமைதி போன வேணும்? நூலகத்துல அமைதி போன வேணும், வைத்தியசாலைகளில அமைதி பேண வேணும், பெரும்பாலும் ஆலயங்களுக்குள்ள செல்லைக்குள்ள அமைதியை காப்பா. நீதிமன்றங்களிலேயும் நாங்கள் அமைதியை பேண வேண்டும். ஏனையோருக்கு எந்த விதத்திலேயும் அலைஞ்சல் இல்லாமல் அமைதியை பேணணும். அவியல், அவியல். அவியல்னு சொன்னா என்ன? எல்லாத்தையுமே நாங்க அவிப்போம். சோறு அவிப்போம், புட்டு அவிக்கிறது, கிழங்கு அவிக்கிறது, மரக்கறிகளை அவிக்கிறது, எல்லாமே அவியல் கறிகள் தான். அலாரம். அ லா ட உம், அலாரம். அலாரம் அடிக்கிறதுன்னு சொன்னா என்ன சொல்லுங்க? அப்போ மணிக்கூடு எங்களுக்கு சத்தம் போட்டு காட்டும். என்ன செய்யும்? சத்தம் போட்டு காட்டும், நாங்கள் இத்தனை மணிக்கு ஒரு இடத்துக்கு போக வேணும். அலாரம். அலாரத்துல காலிங் பெல் என்று சொல்லுவோம், அழைப்பு மணி. அழைப்பு மணி வாசல்ல இருக்கும், அதுவும் ஒரு அலாரம் தான். எங்களுக்கு எங்களை அறிவிக்கிறது அலாரம். பாருங்கள், அக்கம் பக்கம். அ க உம், அக்கம். ப க உம், பக்கம். அக்கம் பக்கம். ஆ க உம், அக்கம். ப க உம், பக்கம். அக்கம் பக்கம். அக்கம் பக்கம்னு சொன்னா என்ன? அயல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கிறவர்கள், அக்கம் பக்கத்துல இருக்கிற உறவினர்கள் என்று சொல்லி சொல்லுவோம். நண்பர்கள் எல்லாரும் அக்கம் பக்கத்துல, சுற்றுச்சூழல்ல இருக்கிறவர்களை தான் அக்கம் பக்கம்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்களேன், அ கா இக், அக்கா. கு டு வி, குருவி. அக்கா குருவி. அ கா இக், அக்கா. கு டு வி, குருவி. அக்கா குருவி. அக்கா குருவி என்று சொன்னா குயில் வகையைச் சேர்ந்த ஒரு விதமான குருவி, ஒரு பழுப்பு நிறைய குருவியைத்தான் அக்கா குருவி என்று சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், அக்கறை. அ இக்கரை, அக்கறை. அ இக்கரை, அக்கறை. பெற்றோருக்கு உங்கள நிறைய அக்கறை இருக்கு. அம்மா அப்பா உங்கள அக்கறையால தான் சில விஷயங்களுக்கு கண்டிக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க. ஏன்னு சொன்னா பெற்றோர் பிள்ளைகள் மட்டில அக்கறை உடையவர்கள். அ இக்கி, அக்கி. அ
அக்கி 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 என்றது தோல்ல ஏற்படுகிற ஒரு நோய். என்னன்னு சொன்னா தோல்ல சிவப்பு சிவப்பா ஒரு பரு வந்த மாதிரி ஒரு விதமான நோய் ஒன்று வரும். ஒரு கடி அரிப்பு ஆன ஒரு தோல் வியாதி தான் அக்கி. அடுத்ததை பாருங்கள், அக்கினி அ இக்கினி அக்கினி அக்கினின்னு சொன்னான்னு சொல்லுங்க. அக்கினி அக்கினி. நாங்க முதல் ஓரெழுத்து சொற்கள்லையும் பார்த்திருக்கிறோம். தீ, நெருப்பு, அக்கினி எல்லாமே நெருப்பைத்தான் குறிக்கிறது. அகதி 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 என்று சொன்னா யார் சொல்லுங்க? ஒரு நாட்டில இருந்து தங்களோட சொந்த நிலப்புலத்தில இருந்து பொருளாதார சூழ்நிலைக்காக அல்லது நாட்டின் பிரச்சனைக்காக அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல தஞ்சம் புகுகிறவர்கள் தான் அகதி. இப்ப அகதிகளாக எங்களோட நாட்டில இருந்து பலர் வெளிநாடுகளுக்கு போய் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். அகம் 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 என்று சொன்னால் முதலாவது வீடு. அகம் வீடு என்று சொல்லுவோம். இல்லம், வீடு, மனை எல்லாத்தையும் அகம் என்று சொல்லுவோம். இன்னும் ஒன்று இருக்கு என்று சொன்னா எங்களோட உள்ளத்தையும் அகம் என்று சொல்லுவோம். உள்ளம். அடுத்தது வீட்டின் ஒரு பொருளின் உட்பகுதியையும் அகம் என்று சொல்லுவோம். அகப்புறம் என்று சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், அகரவரிசை அகர வரிசை. திருப்ப பாருங்கள், அகரவரிசை அகர வரிசை. அகர வரிசைன்னு சொன்னா என்ன? எங்கட உயிரெழுத்துக்கள் அடங்கின ஆனா, ஆவன்னா, ஈனா, ஈயன்னா, ஊனா, ஊவன்னா, ஏனா, ஏன்னா அந்த எழுத்துக்கள் தான் அகர வரிசை. அந்த 12 எழுத்துக்களும் அகர வரிசைப்படி எழுதுகிற எழுத்துக்கள். அடுத்தது பாருங்கள், இல் அகல் இல் அகல் 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 என்று சொன்னால் பகல். முதலாவது என்ன? பகல். அடுத்தது விளக்கையும் அகல் என்று சொல்லுவோம். அகல் தீபம் என்று சொல்லியும் சொல்றோம். நாங்கள் தீபத்தையும் சொல்லுவோம் அகல் விளக்கு என்று சொல்லி, விளக்கையும் சொல்லுவோம், பகல் பொழுதையும் அகல் என்று சொல்லுவோம். அகலம் அகலம் என்று சொன்னா என்ன? ஒரு பொருளுக்கு நீளம் அகலம் என்று 2 பகுதிகள் உண்டு. நீளம் பெரிய பகுதியை நீளம் என்று சொல்லுவோம், குறைந்த அளவு பகுதியை அகலம் என்று குறிப்பிடுவோம். அடுத்தது பாருங்கள், அகவு 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 என்று சொன்னால் என்ன? மயில் அகவும் என்று கதைக்கிறார்கள். மயில் என்ன செய்யும்? ஒரு கரகரப்பான குரல்ல மாக் மாக் என்று மயில் கத்துற சத்தத்தை தான் அகவு என்று சொல்றோம். அகவும். அகழி 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 என்று சொன்னா என்ன? கோட்டைகளை சுற்றி அகழி என்னன்னு சொன்னா கிடங்கு வெட்டி அதுக்குள்ள நீர் விட்டு மழை நீரை சேகரிச்சு ஒரு பெரிய கிடங்கு அகழி ஆக இருக்கும். அதுக்குள்ள முதலைகளை விட்டிருப்பார்கள். என்னன்னு சொன்னா தங்களோட கோட்டைக்குள்ள எதிரிகள் நுழையாதபடிக்கு விட்டிருந்தால் அந்த கோட்டைக்குள்ள தண்ணிக்கால நீந்தி அந்த கோட்டைக்குள்ள ஏற மாட்டார்கள் எதிரிகள். ஏன்னு சொன்னால் அந்த அகழி முதலைகள் என்ன செய்யும்? அவர்களை தாக்கிவிடும். அல்லது அந்த அகழி சேரும் சகதியுமான அந்த அகழி தண்ணி அவர்களை மூழ்கடித்து விடும். அடுத்தது பாருங்கள், அகில் 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 என்று சொல்றது ஒரு வாசனை திரவியம். ஒரு மரம், அகில் மரம். அகில் மரத்தின் புகையை கொண்டு வாசனை, இப்ப எங்களுக்கு சாம்பிராணி புகை அந்த புகைகள் மாதிரி அகில் என்ற ஒரு மரத்தில இருந்து வாசனைக்காக செய்யப்படுகிற ஒரு வாசனை திரவியம் தான் புகை, அகில் புகை என்று சொல்லுவோம். அகிலம் 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 என்றா உலகம். பூமி, பார், உலகம். பார் என்றாலும் பூமி, அகிலம் என்றாலும் உலகம், எல்லாம் ஒன்றுதான். அடுத்ததை பாருங்கள், அகோரம் 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 என்று சொன்னா என்ன சொல்லுவோம்? இன்றைக்கு வெயில் அகோரமா இருந்தது சொல்றது என்னன்னா கொடுமைத்தன்மை, அது கொடிய தன்மையா தான் அகோரம். அகோரமான கொடிய அரக்கர்கள் வாழ்ந்தார்கள், அகோரிகள் என்றெல்லாம் கதைப்பார்கள். அகோரம் என்றது ஒரு கொடிய தன்மையை தான் அகோரம் என்று சொல்லுவோம். அங்கப் அங்கப் பிரதட்சிணம் பிரதட்சிணம் அங்க பிரதட்சிணம். அங்க பிரதட்சிணம் என்று சொன்னா கவனியுங்கள், இந்துக்கள் ஆலயங்களில் தங்களுடைய திருவிழா காலங்களில் தங்களுடைய நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவதற்காக தங்கள் அங்கம், தங்களுடைய முழு உடம்பையும் புரட்டி புரட்டி மண்ணில் உருண்டு இறைவனுக்காக சில நேர்த்தி கடன்களை செய்வார்கள். அதைத்தான் அங்க பிரதட்சிணம் என்று சொல்லுவோம். இந்துக்கள் செய்கிற அங்க பிரதட்சிணம். பாருங்கள், அங்கம் அங்கம், கை கால்
முகம் எல்லாம் ஒவ்வொரு உறுப்புகள். ஒவ்வொரு உறுப்புகளையும் தனித்தனியா சொல்றத ஒவ்வொரு அங்கம்னு சொல்லுவோம். அரசர்கள் என்ன செய்வார்கள்? தற்சமயம் கையால ஒரு தவறு செய்தால் கையை துண்டித்து விடுவார்கள். கை என்ற அங்கத்தையே துண்டித்து விடுவார்கள். எங்கள் அங்கங்களை தானமும் செய்யலாம். நாங்கள் என்னன்னு சொன்னால் கண் தானம், எங்கட இதயத்தை தானம் செய்யலாம், ஈரலை தானம் செய்யலாம், சில ஒரு கிட்னி சிறுநீரகத்தையும் தானம் செய்யலாம். வந்ததுக்கு பிறகு ஒரு 3 மணித்தியாலத்துக்கு முதல் உங்களோட உறுப்புகளை வைத்தியசாலைக்கு தானம் செய்வதாக அறிவித்திருந்தால் அவர்கள் அந்த உடனேயே உங்களை அதிலிருந்து எடுத்துக்கொள்வார். அங்கவஸ்திரம். கவனியுங்கள். அங்கவஸ்திரம். சால்வை. வேட்டியோட ஒரு சால்வி என்று சொல்லி தோல்ல போடுவோம் அல்லது இடுப்புல கட்டுவோம். அதைத்தான் அங்கவஸ்திரம் என்று சொல்லுவோம். சால்வை. அங்காடி. அங்காடி என்று சொன்னா மாலை சந்தையை அங்காடி என்று சொல்லுவோம். இப்ப சாதாரணமா சில கடைகளை பல்பொருள் அங்காடி என்று சொல்லி கடைகளையும் இப்ப அங்காடி என்று குறிப்பிடுவார்கள். அங்கி. அங்கி என்று சொன்னா என்ன சொல்லுவோம்? நீளமான ஆடைகளை அங்கி என்று சொல்லுவோம். நீளமான ஆடைகள் போடுவது யார் அவதானித்தீர்களா? முஸ்லிம்கள் பெரும்பாலும் நீளமான ஆடைகளையே அணிவார்கள். அடுத்தது கிறிஸ்தவ பாதிரிமார் வெள்ளை நிற நீள அங்கி அணிவார்கள். பார்த்தீங்களா? வெள்ளை நிற நீளமான ஆடை, அதை இங்கிலீஷ்ல கஷக் என்றும் சொல்லுவார்கள். நீங்கள் அங்கி என்று சொன்னா நீளமான ஆடை. ஓகே. அங்கு. அங்கு சென்றபின் தான் தெரிந்தது அவர்கள் இன்னும் அந்த இடத்திற்கு வந்து சேரவில்லை என்று. அங்கு என்று சொன்னா ஒரு இடத்தை நாங்கள் குறிப்பது அங்கு என்று சொல்லி. இங்கு தூரமா காட்டி சொல்லுவதை அங்கு என்று சொல்லுவோம். கிட்ட இருப்பதை இங்கு என்று கதைப்போம். அதை சொல்லுவோம்.